ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் அக்ஷய திருதியை ஆசீர்வாதங்கள். ரொம்ப விசேஷம் அக்ஷய திருதியை. அக்ஷயமா நமக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை மகாத்மியம். இந்த அக்ஷய திருதியை அன்னைக்குதான் கங்கை பூமியில இறங்கினாள். அக்ஷய திருதியை தான் பரசுராம ஜெயந்தி. அக்ஷய திருதியை தான் நம்ம பலராமருடைய ஜெயந்தி. அக்ஷய திருதியை தான் சிம்ஹாச்சலம் வராக நரசிம்மர் தன்னுடைய சந்தனம் எல்லாம் இல்லாமல் நிஜஸ்வரூபமா காட்சி கொடுக்கக்கூடிய அக்ஷய திருதியை தான் புரி ஜெகநாதனுடைய ரதம் ஆரம்பிக்கிற நாள் இன்னைக்குதான். ரதத்துடைய வேலைகளை அப்புறமா சூரியன் அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் இன்று. ஆதிசங்கர பகவத் பாதர் ஜோரா கனகதாராஸ்தம் சொல்லி தங்க நெல்லிக்கனி மழை பொழிஞ்ச நாள் இன்று. வேதவியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பிச்ச நாள் அக்ஷய திருதியை. சோட்டா சார்தாம்னு சொல்லக்கூடிய யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார், பத்ரி திறக்கிறதுக்கான நாள் அக்ஷய திருதியை. நிறைய பேர் செல்வம் நிறைய சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கறதுன்னு ஒரு விரதமா வச்சிருக்கார்கள். அக்ஷயம் அப்படின்னா குறைவில்லாதன்னு அர்த்தம். வேத இதிகாச புராணங்கள்ல எங்கேயுமே தங்கம் வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சம்பவமும் காண கிடைக்கல. அதனால இங்க தங்கத்தை பத்தி ஒரு பேச்சே கிடையாது. நீங்கெல்லாம் ஞான தங்கம், சரியா? நாம தங்கத்தை சேகரிங்கோ. சத் சங்கம்ன்ற தங்கத்தை நிறைய வாங்கி வச்சுக்கோங்கோ. பகவத் தியானம்ன்ற நீங்காத செல்வம் நிறைச்சு வச்சுக்கோங்கோ. இதுதான் முக்கியம், சரியா? ராதே கிருஷ்ணா.